ஆஹ் கதையுடைய தொடக்கம் பாத்தீங்கன்னா, இருள் இருள் நட்சத்திரங்களும் அட்ட மேக இருள், வான திருநாளை வெட்டி மடிக்கும் மின்னல்கள், இருள இருளுடன் இருளாக நகரும் நதி, படிகளில் மோதி எழுப்பும் அலைகளினால் அன்றி தெரியாது. அன்றிதான் இருவுன்னு சொல்லுவோம், அந்த இரவு தெரியாது அப்படின்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். கரைக்கு வடக்கே ஒரு கோயில், இருள் திரண்டு எழுந்து நின்ற மாதிரி, அதனுள் தீப ஒளி தலைவி விளையாடும் காளி விக்கிரகம், கருத்த பளிங்கினால் ஆக்கியது அந்த சிற்பியின் கைவண்ணம் தான் என்ன? கோரத்திலே ஒரு அழகு, ஒரு பெண்மை, இறுகிய கால்தான், அதில் என்ன எழில் அப்படின்னு கதையோடைய அந்த காளியோடைய தோற்றத்தை வந்து சொல்றாரு. அந்த காளி சிலையை வடித்த சிற்பியின் கைவண்ணம் தான் என்ன அப்படின்னு சிற்பியோடைய கைவண்ணத்தையும் அதுல சொல்றாரு. கோரத்திலே ஒரு அழகு. இப்போ காளி சிலை பார்த்தோன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கே ரொம்ப பயமா இருக்கும். அதான் கோரத்திலே ஒரு அழகு, ஒரு பெண்மை, இறுகிய கல்தான், அதில் என்ன எழில் அப்படிங்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா, தீபத்தின் மீது கவிழ்ந்து அமுக்குவது போல் இருள் பம்மும் பிரகாரம் அப்படின்னு சொல்றாரு. திடீரென்று எங்கோ அந்த காரம் நடுநீசி, விக்கிரத்தில் இருந்து மெல்ல நிலவும் ஒளி, தேவியின் கண்களில் ஒரு பிரகாசம், உதடுகளில் உயிர்க்குறியின் புன்சிரிப்பு, மார்பு மேலோங்கி இறங்குகிறது, தேவி எழுகிறாள் அப்படின்னு தேவி வந்து வரக்கூடிய அந்த தோற்றத்தை வந்து சொல்றாங்க. தேவியின் கண்களில் ஒரு பிரகாசம், உதடுகளில் உயிர்க்குறியின் புன்சிரிப்பு, மார்பு மேலோங்கி இறங்குகிறது, தேவி எழுகிறாள் அப்படின்னு தேவியை பத்திய அந்த செய்திய வரக்கூடிய அந்த செய்தியை சொல்றாங்க. தேவி ஜோதியின் நிலவு தரையை தடவ அந்த கருத்த அழகு மெதுவாக சென்று நதியில் மூழ்குகிறது மூழ்குகிறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாத்தீங்கன்னா, கோயிலில் தீபத்தை அமுக்க முயன்ற அந்த காரத்தின் வெற்றி, தீபக்கால் திரண்டு வளருகிறது, இருளுக்குள் மை கொழுந்தாய் வளரும் ஒரு மனித உருவம், ஒரு சமயம் விம்மி உயர்ந்த விஸ்வரூபம், பனைமர கைகால்கள் உயரத்திலே வெள்ளை பற்களும், அதற்கு மேல் 2 நட்சத்திர ஒளிகளும் தலை இருக்கும் இடத்தை குறித்தன அப்படின்னு சொல்றாரு. அதாவது கைகால் உயரத்திலே வெள்ளை பற்களும், அதற்கு மேல் 2 நட்சத்திர ஒளிகளும் தலை இருக்கும் இடத்தை குறித்தன அப்படின்னு அந்த தலை தோற்றத்தை வந்து வர்ணித்து சொல்றாரு. இவ்வளவு சிறிய கோவிலில் முகட்டை மீறும் உருவ அகிருதி, அடுத்த நிமிஷம் 1.5 அடி உயரமுள்ள கனிந்த இருள் கொழுந்து, அடுத்த கணம் 5 அடி உயரம், திகை முழங்கால் வரை விழுந்து ஆடையாக உடலை மறைக்கிறது அப்படின்னு அந்த கனிந்த இருள் கொழுந்து, அடுத்த கணம் 5 அடி உயரம், திகை முழங்கால் வரை விழுந்து ஆடையாக உடலை மறைத்தது அப்படின்னு அந்த உடையோடைய பிம்பத்தை எடுத்துரைக்காது. அடுத்து பாத்தீங்கன்னா, பேய் தேவியின் அடிமை, பேய் என்பது தேவியின் அடிமை அப்படிங்காரு. அடுத்த பிரகாரத்தில் ஒரு மூலையில் மறைகிறது, அடுத்த பிரகாரத்தில் ஒரு மூலையில் மறைகிறது, அங்கே அந்த மூலையில் அந்த பேய் ஏன் இப்படி குனிந்து குனிந்து அசைகிறது அப்படின்னு சொல்லுதாரு. அந்த பேய் வந்து தேவியோடைய அடிமையே பேய் தான், அது அடுத்த மூலையில மறையுது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அங்கே அந்த மூலையில் அந்த பேய் ஏன் இப்படி குனிந்து அசைகிறது அப்படின்னு கேள்வி எழுப்புத மாதிரி நம்மகிட்டயே கதை வடிவுல நம்மகிட்டயே கேள்வி கேட்கிற மாதிரி இந்த வரி அமைச்சு சொல்றாரு. பிரகாரம் முழுவதும் அந்த காரத்துடன் கலக்கும் ஒரு அற்புதமான பரிமள கந்தம், தேவியின் வாசனை சார்ந்து அந்த அங்க இருக்கக்கூடிய பூஜை பொருட்களை தான் சொல்றாங்க. பிரகாரம் முழுவதும்
அந்த காரத்துடன் கலக்கும் ஒரு அற்புதமான பரிமள கந்தம் தேவியின் வாசனை சார்ந்து அப்படிங்காரு. அறைகளின் பின்புறத்தில் இருந்து எங்கிருந்தோ இறங்கியது மற்றொரு பேய். சற்று நேரம் வெகு உற்சாகம், சந்தன மறை பதை சந்தன மறை பதை பார்ப்பதிலே வெண்ணெய் போல் குலைந்த வாசனை சாந்தை தொட்டு முகர ஆசை தொட்டு விட்டது. அரைத்த பேயின் முகத்தில் பயங்கரம், கோபம், பரிதாபம் கலந்து விளங்கின. ஆற்றங்கரையிலே தேவியின் முகத்தில் சடக்கென்று கோப ஒளி அலை போல எழுந்து மறைந்தது. உதட்டில் ஒரு துடிதுடிப்பு. தேவியின் சாந்து என்ன அபாரசம், என்ன அபாரசாரம் அப்படிங்காரு. சுவரில் தேய்கிறது, கருங்கல் தரையில் தேய்க்கிறது, ஒவ்வொரு நிமிஷமும் வாசனை அதிகமாகிறதே. குற்றம்தான், மறைக்க வழி இல்லையே, மருந்துக்கு மருந்தாவதற்கு இல்லையா அப்படின்னு சொல்றாரு. அரைத்தை பேய் சிரிக்கிறது, ஒரு பயங்கரமான ஏளான சிரிப்பு. திருட்டு பேய் விலவிலத்து அப்படியே இருந்து விடுகிறது. எப்படி இருந்தாலும் சோழன் அல்லவா, உதவி செய்யாமல் இருக்க முடியுமா? குற்றம் புரிந்த பேயை படித்துறைக்கு அழைத்து செல்கிறது. போகும் வழியெல்லாம் சாந்தின் வாசனை திருட்டுத்தனத்தை பட்டவர்த்தனமாக பரப்புகிறது. கரையில் இருந்த மணலை போட்டு தேய்த்தாகிவிட்டது, பாறையில் இருந்து தேய்த்தாகிவிட்டது. கைதான் தேய்கிறது, தேய்க்க தேய்க்க வாசனை தான் அதிகமாகிறது. தேவியின் பின்புறத்தில் நிற்கிறாள், அதை அவை அறியவில்லை. சாந்தரைத்த பேய்க்கு ஒரு யுக்தி தோன்றுகிறது. மடியில் இருந்த ஒரு வளைந்த கத்தியை எடுக்கிறது. குற்றம் புரிந்த விரல்களை இழுத்து படிக்கலில் வைத்து பட் விரல்களும் ரத்தமும் ஆற்றில் கலந்து மறைகின்றன. என்ன குதூகலம்! இரண்டும் அண்ணாந்து கொண்டு எக்கால சிரிப்பு. தேவியின் புன்னகையுடன் கலக்கிறது. ஐயோ தேவி! பாதத்தில் மண்ணோடு மண்ணாய் விழுகின்றன. தேவியின் தன் மலர் கைகளால் அருள் புரிகிறாள். மின்வெட்டு போல் தேவி கோவிலுக்குள் மறைகிறாள். குனிந்த வணக்கமாக தொடர்கின்றன இரண்டு குற்றவாளிகள். பழைய தீப ஒளி தழுவி மயங்கும் கற்சிலை, பழைய கோவில், பழைய அந்த காரம் அப்படின்னு கதையை முடிக்காரு. இந்த கதை மணிக்கொடியில 10/6/1993 வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கதையுடைய கருப்பொருள்னு பாத்தீங்கன்னா, ஐயா கதையுடைய கருப்பொருள் பாத்தீங்கன்னா, இந்த காளியோடைய உருவத்தை தான் இந்த கதையில மையப்படுத்தி கொஞ்சம் இப்ப நம்ம என்ன சொல்ல, காளி கோயில் சாமினாலே. ஹலோ, நீங்க பேசுங்க. ஐயா கேட்டா பேசுங்க பேராசிரியர். சொல்லுங்க பேராசிரியர் மகாராஜனியா, பேசுங்க ஐயா. வாரங்க ஐயா. பின்னோட்டம் சொல்லிருங்க. இந்த கதையை நான் இப்பதான் படிச்சேன், நீங்க சொன்னதுனால அதனால பின்னோட்டம் நீங்களே சொல்லிருங்க. கதையுடைய கதை தான், இதோடைய மைய கருத்தை நீங்களே விளக்கிறீங்க. நன்றி. நீங்கள் உங்களுக்கு
நன்றி, மகிழ்ச்சி. ஓகே, நன்றி. நன்றி. ஒரு என்ன சொல்ற, ஆபத் பாண்டவனாக இருந்து காத்தருளிய முனைவர் மகாராஜனுக்கு நன்றி. எங்க நமக்கு அந்த வாய்ப்பு ஐயா கிடைக்கும்னு பார்த்தேன். நமக்குள்ள வாய்ப்பை மகாராஜன் ஐயா தட்டி பறிச்சுக்கிட்டாரு. வாழ்த்துக்கள். இல்லைங்க இல்லைங்க, நானும் இந்த கதையை முழுசா இப்பதான் வந்து உட்கார்ந்தேன். நானும் நானும் காலையில பாக்கல. இந்த படிக்கல. சரி, நன்றி, நன்றி, நன்றி. சரிங்க சரி சரி. அரசெல்வியம்மா, தொடங்கி வைங்க. அனைவருக்கும் வணக்கம். நானும் இப்பதான் அந்த கதையவே எடுத்தேன். ஐயா வாசிக்கும் போது அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தேன். ஐயா சொன்னது மாதிரி காளி கோயில், காளி தேவியோட தொடர்பு படுத்து, காளி தேவி 2 பேய், அதை தொடர்பு படுத்தி இந்த கதை இருக்கு போல இருக்கு. ஒரு 3 பக்கம் தான் கதை, பாத்தீங்கன்னா 3 பக்கம் தான் இருக்கு. ஆனா இதுல பயன்படுத்தின அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த காளி சிலைய சொல்லும் போது அவரு சொல்றாரு பாருங்க, ஒரு பெண்மை இறுகிய கல் தான், அதில் என்ன எழில். அந்த ஒரு பெண்மையை வந்து இறுகிய கல் தான், அந்த சிலைய வந்து அவரு சொல்றது அழகா இருக்கு. அது மாதிரி அந்த இருளை சொல்றாரு, தீபத்தின் மீது கவிந்து அமுக்குவது போல் இருள் பம்மும் பிரகாரம். அந்த பிரகாரத்துல இருக்கிற இருட்டை வந்து சொல்றாரு. அடுத்து அந்த இருளையே 1.5 அடி உயரமுள்ள கனிந்த இருள் கொழுந்து, இருளையே சொல்றாரு பாருங்க. அது பயங்கரமா இருந்துச்சு, மையிருட்டா இருந்துச்சு, அப்படியெல்லாம் சொல்லல. கனிந்த இருள் கொழுந்து அப்படின்னு சொல்றாரு. இதுல வார்த்தைகள்ல நல்லா கையாண்டிருக்காரு. என்ன அபச்சாரம், அது வழக்கமா நம்ம எல்லாத்துலயும் பாக்குறது. அந்த மாதிரி அடுத்தது, சாந்தின் வாசனை திருட்டுத்தனத்தை பட்டவர்த்தனமாக பரப்புகிறது. அந்த சாந்தோட தேவியிட்ட இருக்கிற அந்த சாந்து வாசனைய வந்து இந்த பேய் எடுத்துட்டு வர்றத பட்டவர்த்தமா காட்டுகிறத அந்த வரிகள். சாந்தின் வாசனை திருட்டுத்தனத்தை, அந்த திருட்டுத்தனங்கிறத அந்த வாசனைய சொல்றாங்க, அது திருடிட்டு வந்தத அது பட்டவர்த்தமாக பரப்புகிறது. அந்த வாக்கியம் நல்லா இருந்துச்சு. கடைசியா சொல்லக்கூடியது, பழைய தீப ஒளி தழுவி முயங்கும் கற்சிலை. அந்த கற்சிலை மேல வந்து அந்த தீப ஒளி படுறத ரெண்டும், அந்த கற்சிலையோட அந்த தீபாவளி சேர்ந்து தெரியறத வந்து அழகா அதுல போட்டிருக்காரு, தழுவி முயங்கும் கற்சிலை. வார்த்தைகள் நல்லா இருக்கு. இருள்ல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை பற்றிய கதை இது. எல்லாருமே இன்னைக்கு இந்த கதையை வந்து சின்ன கதையா இருந்தாலும் முன்னாடியே படிக்காம விட்டுட்டோம். படிச்சிருந்தா இது எல்லாத்துக்குமே புரிஞ்சிருக்கும். நல்ல கதை, நல்ல வார்த்தைகள், நல்ல வர்ணனைகள். திடீர்னு ஐயா மகாராஜன் ஐயா சொன்னாங்க, ஐயாவுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தெரிஞ்சிருந்தா நானும் அப்படி செஞ்சிருக்கலாமோன்னு இப்ப தோணுது. இருந்தாலும் அவசரப்பட்டு செய்யற அளவுக்கு நமக்கு தைரியம் இல்லை. நல்லா இருந்துச்சு, அருமையான கதை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி. ஆசுகவி இனியா அவர்களை நீங்க மாதிரி காணுங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. கதையோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா கேக்குதுங்களா? பேர் வந்து காளி கோயில். பேரே காளி கோயிலா? நான் வந்து புதுமை பித்தரான வாசகின்னு சொல்லணும். இந்த கதை பேர் எனக்கு முழு விட்டாலும் இந்த புதுமை பித்தனுடைய கதைகள்லாம் கேக்குதுங்களா? சொல்லுங்கம்மா கேக்குதுமா. சரி, நான் கதைகளை நான் தொடர்ச்சியா வாசிச்சிருக்கேன். இதுல அவர் சொல்ல வர்ற குறிப்பு, காளி கோயில்னு இருக்கு, ஒரு சொல்ல வர்ற குறிப்பு என்ன அப்படின்னா, பெண்மைக்கு நடக்கக்கூடிய இழிவைதான் அவர் சொல்றாரு. அதாவது வந்து பெண்ணை தெய்வமா போட்டுறாங்க, ஆனா வந்து இது பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறாங்க, பாலியல் பலாத்காரம் பண்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த கதையினுடைய கரு. இன்னொன்னு வந்து அந்த கோவில்களையும் இப்படி நடக்குது. அவ வந்து காளிங்கிற வடிவம் எதை சித்தரிக்கிறதுன்னா, கொடுமையை அழித்து நன்மையை காக்கக்கூடிய வடிவமா தான் அவர் அங்க கொள்றாரு. அப்படி இருந்தும் அந்த கோயில்களிலும் இது நடக்கிறது. கடைசி வரிய பாத்தீங்கன்னா கைது செய்யப்பட்டார்கள்னு வரும். பேய்கள்னு இங்க எதை சித்தரிக்கிறாங்க அப்படின்னா, ஈனர்களை சித்தரிக்கிறாங்க. பெண்களை கொடுமைப்படுத்தும் ஈனர்களை சித்தரிக்கிறாங்க. உண்மையிலேயே புதுமை பித்தன் சொல்ல வந்த கருத்துங்கிறது அதுதாங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ராஜாமணி அம்மா.
இது இப்போ இந்த கதை சீக்கிரமா கேக்குதுங்களா? ஆமா, சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. இந்த கதை இப்ப சீக்கிரமா முடிஞ்சதுனால என்னோட கதை வந்து திருக்குறள் செய்த திருக்கூத்துன்னு இருக்கு. அத நான் சொல்லிடலாமான்னு பாக்குறேன். இல்லம்மா, வாய்ப்பு இல்லம்மா. ஒரு நாளைக்கு ஒரு கதை தாம்மா, பின்னூட்டம் 2 மணி நேரம் போகும்மா. அப்படிங்களா? ம். சரிங்க நன்றி சரிங்க. நான் அதனால பார்த்தேன். சரிங்க, பரவாயில்லைங்க. நன்றி. சரி. வணக்கம் 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 தோழர்களே. கலை ராஜாமணி அம்மா, இலக்கிய நீங்க பெருமன் கலை பின்னூட்டம். இலக்கிய பெருமன்ற தோழர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். காளி கோவில் அப்படிங்கிறது இதுக்கு முன்னால் அவங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒரு உருவகத்தை அவர் அங்கே உள்ள வச்சிருக்கிறார். அந்த குற்றவாளிகள் யார் அப்படிங்கிறத நமக்கு சொல்லவே இல்லை. ஆனால் குற்றவாளிகள் அப்படிங்கிறது தான் அந்த பேய்கள் மாதிரி சித்தரிக்கிறார். உருவகமாகவே இந்த கதை முழுவதும் போகிறதுனால காளியாக இருந்து வணங்கக்கூடிய நிலையில பெண்களை போற்றுகிறார்கள். ஆனாலும் அவர்களுக்கு வந்து இழிவுபடுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் உள்நோக்கி இவர் இதை அருமையா கொண்டு வந்திருக்காரு. மிக சிறிய கதை தான், உருவக கதையாக இந்த கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா சொன்னவர் அருமையா சொன்னாரு, ரொம்ப சிறப்பு. இவங்க அருட்செல்வி அம்மா சொன்ன மாதிரி கதை யார் சொல்லுவாங்க அதையே கவனிச்சுக்கிட்டு இருந்ததுனால கதையை நம்ம படிக்க முடியல. ஒரு முறை படிச்சிருந்தோம்னா இன்னும் அவரோடையே நம்ம ஓடி இருப்போம். ரொம்ப சிறப்பா இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. மகிழ்ச்சி. நன்றிம்மா, மிக்க மகிழ்ச்சி. ம். அடுத்து யார் இருப்பாங்க? மகாலட்சுமி அம்மா. வணக்கம் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இணைந்து, மன்னிக்கவும், என்ன சூழ்நிலை சரியில்லை. ஆம், திடீர் உப்புமா மாதிரி முனைவர் மகாராஜன் அவர்கள் வந்து இந்த கதையை வாசித்தார்கள். ரொம்ப அருமையா இருந்தது. நான் இப்பதான் கேட்கத்தான் செஞ்சேன். எனக்கு உண்மையிலேயே இந்த அதாவது பொதுவான ஒரு கருத்து என்ன, பேய் இருக்கா இல்லையா, இது ஒண்ணு. அதாவது எவ்வளவு பெரிய ஒரு பெண்களா இருந்தா அதாவது எவ்வளவு திறமைசாலியான பெண்களா இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. அத சுட்டி காட்டுற மாதிரி தான் இந்த கதை இருக்கு. அவங்க வந்து வான அளவுக்கு உயர்ந்தாலும் அவங்களுக்கு நடக்கக்கூடியது இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத அன்னைக்கே புதுமை பித்தன் வந்து ரொம்ப அற்புதமாக அந்த கதையில சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ரொம்பவும் இந்த கதைகள் நான் ஒரு தடவை தான் அதை கேட்டதான், அதுக்கப்புறம் அது படிக்கவும் இல்லை. ரொம்ப நல்லா இருந்தது. கதையுடைய கருப்பொருள்னு அதுதான். குற்றவாளிகள் இன்னும் அந்த பாலியல் வன்முறை அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் அந்த மாதிரி இருந்துட்டே தான் இருக்கு. அந்த பேய்களை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது தான் அந்த குறிக்கோள் அப்படிங்கிறது என்னுடைய பின்னோட்டம். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி தொடர்ந்து, மிக்க மகிழ்ச்சி. வேறு யாராவது பின்னூட்டம் இருக்கீங்களா? இல்லைன்னா பேராசிரியர் ஐயா கிருஷ்ணன் ஐயா, முனைவர் கிருஷ்ணன் ஐயா. கிருஷ்ணன் ஐயா. ஐயா ஐயா அனைவருக்கும் வணக்கம் ஐயா. அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த காளி கோவில் கதைய புதுமை பித்தன் அவர்கள் 1931 எழுதியிருக்காரு. கதை சொன்ன முனைவர் மகாராஜன் அவர்கள் மிக சிறப்பாக கதையை சொன்னார்கள். அவருக்கு முதலில் என்னுடைய வாழ்த்துகள். இந்த நம்ம மனித சமூகத்துல பெண்களை தெய்வமாக, தாய் தெய்வ வழிபாடு, இயற்கை வழிபாட்டுக்கு அடுத்து தாய் தெய்வ வழிபாடு என்பது உருவாக்கப்பட்டு பெண்மையை போற்றுகின்ற மரபு நம்முடைய இந்திய மரபிலும் இருக்கிறது. பிற மேலை நாடுகளிலும் சில மரபுகள் வந்து இருந்திருக்கிறதை பார்க்கின்றோம். அப்படி பெண்மையை போற்றிய, பெண்களை போற்றிய அந்த மரபில் வந்த நம்முடைய மண் காலம் செல்ல செல்ல எப்படி அந்த அவர்களை, பெண்களை ஒடுக்குவர்களாக, அடக்குவர்களாக மாறிவிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறதையும், இதற்கு முன்பு பின்னூட்டம் சொன்ன சகோதரி அவர்கள் சொன்னதை போல பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற ஒரு அநீதிகள்லாம் அது அந்த உருவமாக பேய் என்பதாக ஒரு உருவமாக அவர் புதுமை பித்தன் அவர்கள் உருவப்படுத்தி வைத்திருக்கிறாரோ என்று என்ன தோன்றுகிறது. அந்த வகையில் இந்த இருட்டு தொடங்கும் போதே இருட்டு என்று சொல்வார். இருண்மை என்பது வெளிச்சம், இருண்மை, இது இரண்டுமே உலக இயக்கத்திற்கு தேவை. ஆனாலும் கூட
நாம் வெளிச்சத்தை ஆராதிப்பவர்கள் இருட்டை மனதில் இருண்மைகளை வைத்துக் கொண்டு குற்ற செயல்களை புரிகின்றவர்களாகவும் இந்த மனித சமூகம் இருந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கூட இந்த கதையின் வழியாக முனைவர் கதை சொன்னவர்களுடைய கேட்டதின் வழியாக நாம் சிந்தித்து பார்க்கலாமோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆக கதை சொன்ன முனைவர் மகாராஜன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், வாய்ப்புக்கு நன்றி ஐயா, வணக்கம். நன்றி தோழமையே. வேற யாரும் இருக்கீங்களா? இல்லைன்னா சிவசுப்ரமணியன் தோழர்கிட்ட போறேன். பேராசிரியரே, எழுத்தாளர் விஜிலா தேரிராஜன் இருக்காங்க. பொன்ம யார் இருக்காங்க? தோழர் ஏழுமலை இருக்காப்ல. ஐயா ஏழுமலை ஐயா அப்பதான் இணைஞ்சாங்க. அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. இல்ல அதனாலதான் நான் அமைதியா இருந்தேன். நான் அதனால உங்களை தொந்தரவு பண்ணலாம். அதுதான். வேற யாரும் இருக்கீங்களா? வணக்கம் தோழர். விஜிலா தேரிராஜன். வணக்கம் தோழர். நான் 2-3 தடவை வாசிச்சுட்டேன். எனக்கு இந்த பேய் அப்புறம் அனுமாஷ்யம் அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் புரியுறதே இல்லை தலகால். அதனாலதான் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். யாராவது எனக்கு சொல்லி அதை அக்செப்ட் பண்றோம். 4 தடவை வாசிச்சுட்டேன் சொல்ல போனா. ஆனா எனக்கு எதுவுமே பிடிபடல, மன்னிக்கவும். தோழர் சிவசுப்ரமணியன் தோழர். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேவி இந்த காளி தெய்வம் பார்ப்பதற்கே ரொம்ப கோபக்கனலோடு இருப்பார். அப்படி இருந்தாலுமே பாரதியார் காளியை ரொம்ப புகழ்ந்து பாடல்கள்ல எழுதியிருக்கிறார். காளி தேவிக்கு பேய் அடிமை அப்படின்னு சொல்லாப்புல. பிறகு இந்த கதை முழுவதும் வர்ணனை தான். இதுல 2 குற்றவாளி இருக்காங்கன்னு இது பண்ணதாப்புல, 2 குற்றவாளி. ஆனா அவங்க செய்த குற்றம் என்னதுன்னு புதுமைப்பித்தன் குறிப்பிடவே செய்யல. ஆனா தண்டனை கொடுக்காப்புல, விரலை துண்டிக்கிறாப்புல. அந்த விரலை வெட்டும் போது அந்த ஆத்துல தண்ணி ரத்தமும் அந்த விரலும் போகுது. அதெல்லாம் சொல்றாரு. இது குற்றம் செய்தவருக்கு உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த கருத்தை மையமா வச்சு புதுமைப்பித்தன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, பெண்களை கடவுளா மதிக்கணும், பெண்களை தெய்வமா மதிக்கணும், போற்றணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதைன்னு கிடையாது, உண்மை சம்பவம். பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் இந்து சமயத்துல ஈடுபாடுனாலும் பௌத்த சமயத்திலையும் இதா இருப்பாரு. புத்த பிட்சுகள் இங்க வந்த போது பௌத்த மத கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அப்ப அவங்க எங்க நாட்டுக்கும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி ரங்கூன், இப்போ மியான்மர். அங்க போயிருக்காங்க. புத்த மடத்துக்குள்ள இவரை அழைச்சிட்டு போறாங்க. அப்போ 2 பக்கமும் இங்கிட்ட ஒரு 25 பெண்கள் மண்டிக்கா பொடி அதாவது முழங்கால ஊனி குப்புற இருக்காங்க. இங்கிட்ட ஒரு 2 பக்கமும் 25 பெண்கள் இருந்திருக்காங்க. அந்த பெண்களுக்கெல்லாம் பார்த்தா தலைமுடி நீளமா இருக்கும். தலைமுடிய முன்னாடி போட்டு முகத்தை போய் தரையில வச்சு அது இருக்காங்க. அந்த 2 பக்கமும் தலைமுடியை போட்டிருக்காங்கல்ல, அந்த தலைமுடியில இவர் மிதிச்சுக்கிட்டு நடந்து போகணுமா. அப்போ இவர் உடனே, இது அருவருக்கு தகுந்த செயல், எங்க நாட்டுல பெண்களை தெய்வமாக போற்றுவோம், பெண்களை வணங்குவோம், தெய்வமாக வணங்குவோம், முதல்ல இவங்களெல்லாம் எந்திரிக்க சொல்லுங்க, அப்பதான் நான் உள்ள வருவேன் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ பிறகு அவங்களெல்லாம் எந்திரிக்க சொல்லிட்டு அந்த பெண்கள்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, நமக்கு ஒரு விமோச்சனம், இப்படி ஒரு மனிதர், ஒரு உத்தமர் இருக்காரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அப்போ அவரு அந்த பிறகு ரத்ன கம்பளம், அந்த சிவப்பு கம்பளம்லாம் பிரிச்சு அவரை கூட்டு போயிருக்காங்க. அவரு இந்த மாதிரி பெண்களை மதிப்பதில் இது ஒரு சிறந்த உதாரணமாக திகழும் என்று நான் பதிவு செய்கிறேன். மற்றபடி இந்த கதை சின்ன கதைனாலும்
சில கருத்துக்களை மையமா வச்சு வர்ணனை, பெண்கள் தெய்வமா மதிக்கணும், குற்றம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்கணும். இந்த கருத்தை. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். நன்றி. மகாராஜனை நீங்க எதுவும் சொல்றீங்களா? ஐயா வணக்கம். அதாவது வந்து இந்த கதையில பாத்தீங்கன்னா அதான், அதாவது முன்னாடி வந்து நம்ம சமூகத்துல பாத்தீங்கன்னா இனக்குழுவுடைய தலைவர்கள்னு பாத்தீங்கன்னா பெண்கள் தான் இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து அது பிற்காலத்துல அது மாற்றி ஆண் வழி இனக்குழுவா மாற்றம் அடைஞ்சிருக்கு. நம்மளுடைய இனக்குழுனாலே வேளாண்மைங்கிறத வந்து, அதாவது பெண்கள் வந்து வேளாண்மைகளை வந்து என்ன பண்ணாங்கன்னா மேற்கொண்டு அதுல தேவையான அந்த உணவு சேகரிப்பு நிலையை அடைய முடியாத நிலையில அதை வந்து ஆண்கள் வந்து தங்களுடைய கைகள்ல எடுத்துக்கொண்டு பெண்களை இரண்டாம் தளத்தில் நம்ம வச்சுட்டோம். அதுதான் வரலாற்று. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருள். கதையே வந்து தொடக்கத்திலே இருள் அப்படிங்கிற மைய கருத்தை சொல்லிடுறாரு. நட்சத்திரங்களும் அற்ற மேககரங்கள். நட்சத்திரம் இருந்தாதான் வந்து மேகத்துக்கு வந்து நட்சத்திரங்களும் அற்ற மேக இருள் அப்படின்னு, நட்சத்திரங்கள் இல்லாம ஒரு இருள் சூழ்ந்த நிலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுறாரு. வான திருளை வெட்டி மடிக்கும் மின்னல்கள், இருளுடன் இருளாக நகரும் நதி. நதியை வந்து இருளோடு இருளா நகலுது அப்படிங்கன்னு வர்ணனை சொல்றாரு. படிகளில் மோதி எழுப்பும் அலைகளினால் அன்றி தெரியாது. அந்த அளவுக்கு இருளோடு இருளாக நதி நகருது அப்படிங்கிறாரு. அப்புறம் அந்த நதிக்கரைக்கு அந்த பக்கம் கரைக்குடைய வடக்கு பகுதியில் இருள் திரண்டு எழுந்து நின்ற மாதிரி அப்படிங்கிறாரு. இருள் திரண்டு எழுந்து நின்ற மாதிரி கரைக்கு அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த கோயிலை சொல்றாரு. அதனுள் தீப ஒளி தழுவி விளையாடும் காளி கரகம் சொல்றாரு. கருத்த பளிங்கினால் ஆக்கியது. அந்த சிற்பியின் கைவண்ணம் தான் என்ன? அதாவது அவ்வளவு அழகா சிற்பம் செஞ்சிருக்கான். அதுல வந்து கோரத்திலே ஒரு அழகு அப்படின்னு, அந்த கோரத்திலையும் பெண்மைதான் சிறந்தது, ஒரு பெண்மை அப்படின்னு சொல்றாரு. இறுகிய கல்தான் அதில் என்ன எழில் அப்படின்னு பெண்மையோடைய அதாவது என்ன சொல்ற அடையாளத்தை தான் சொல்றாங்க. இறுகிய கல்தான் அதில் என்ன எழில் அப்படின்னு பெண்மையோடைய நிலையை தான் சொல்றாரு போல. தீபத்தின் மீது கவிந்து அமுக்குவது போல் இருள் பம்மும் பிரகாரம். திடீரென்று எங்கும் அந்த காரம் நடுநசி விக்கிரகத்திலிருந்து மெல்ல நிலவு ஒளி. அதாவது தீபம்ங்கிறது சுடர் விட்டுதான் எரியணும். ஆனா இங்க சொல்றாங்க, தீபத்தின் மீது கவிந்து அமுக்குவது போல் இருள் பம்மும் பிரகாரம்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்த வரியில சொல்றாரு பாருங்க, விக்கிரகத்தில் இருந்து மெல்ல நிலவும் ஒளி. ஃபர்ஸ்ட் இருள் வருது, திரும்ப அந்த மெல்ல நிலவு ஒளி, திரும்ப நிலவு வெளிச்சம் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் இருள் வர மாதிரி சொல்றாரு, திரும்ப வந்து வெளிச்சம் வர மாதிரி நிலவு ஒளின்னு சொல்றாரு. அப்பதான் தேவியின் கண்கள்லயே ஒரு பிரகாசம் வருதான். அந்த சிலையுடைய கண்களிலேயே ஒரு பிரகாசம் வருது. முதல்ல தீபத்தின் மீது கவிந்து அமுக்குவது போல் இருள் பம்மும் பிரகாரம் சொல்றாரு. அதுக்கு அடுத்த லைன்ல மெல்ல நிலவு ஒளின்னு அப்படிங்காரு. ஃபர்ஸ்ட் இருள் சொல்லுது, திரும்ப ஒளி வருதா, அப்படி ஒளி வர மாதிரி சொல்றாரு. இப்படி கதை நெடுங்க பெண்மையோடைய அடையாளம் தான் வந்து இந்த கதையில பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேய்ங்கிறது வந்து ஒரு பேய் மறைந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில வருது. அதாவது இருக்கக்கூடிய பெண்ணுடைய அடையாளம் வந்து ரொம்ப அதே மாதிரி தொன்மம் சொல்லுவாங்க. படிம செய்தி மூலம் பெண்களுடைய அடையாளத்தை வந்து இந்த கதையில எல்லாரும் சொன்ன மாதிரி பெண்களுடைய அடையாளத்தை வந்து ரொம்ப ஆழமா பதிவு பண்ணி இந்த சமூகத்தினோட இவ்வளவு கோரமாக இந்த தோற்றம், காளிங்கிறது ரொம்ப கொடூரமான தோற்றம் தான். அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. எவ்வளவுதான் பெண்கள் வந்து வீரமிக்கவர்களா இருந்தாலும் அங்க சில இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரோ அப்படின்னு தோணுது.
வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி ஐயா. நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. பொதுச் செயலாளர் இருக்கீங்களா? பொதுச் செயலாளர் இருக்காங்க. பொதுச் செயலாளர் வணக்கம். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாராஜன் தோழர் வந்து யாருமே இல்லாதப்ப உடனே இது ஒரு குட்டி கதை தான், இருந்தாலும் வந்து இது என்ன சொல்ல வருதுன்னு நமக்கு ரொம்ப ஒரு திருப்பி திருப்பி வாசிச்சு கொண்டே இருக்கணும்ன்றது ஒரு ஒரு கவிதை போல போகும். இருள், நட்சத்திரங்களும் மற்ற மேக இருள், வானத்திருளை வெட்டி மடிக்கும் மின்னல். இது ஒரு ரொம்ப அருமையான கற்பனை. நீங்க கவிதை தான் போல பொதுவா அழகியலோட இருக்கும் அப்படின்றது இல்ல, உரைநடையும் அழகியலோட இருக்கும். ஒரு இருட்டுல ஒரு மின்னல் வந்து வெட்டுதுன்னா அந்த இருட்டு மடிக்குதா, இருளை மடிக்குதுல அவரு இருளை வெட்டி மடிக்கும், வானத்திருளை வெட்டி மடிக்கும் மின்னல், இருளுடன் இருளாக நகரும் நதி. இதெல்லாம் நீங்க போட்டு பாத்தீங்கன்னா ஒரு கவிதை போலதான் போய்கிட்டு இருக்கும். கோரத்தில் ஒரு அழகு, பெண்மை இறுகிய கல்தானது அப்படின்லாம் ஒரு போயிட்டு இருக்கு. இதுல ஒரு காளியை சொல்லிவிட்டு, காளியின் கோரமும், காளின்றது உலகம் முழுக்கவே 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் தெய்வங்கள் தான் வழிபடப்பட்டன. ஏன்னா பெண் தான் வந்து ஆணை விட வித்தியாசமானவள். மாத ஒரு தடவை மாத விளக்கு வருகிறது. ஒரு நிலாவும் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை பௌர்ணமி வந்து திருப்பி பௌர்ணமி வர்றதுக்கு ஒரு 28 நாட்கள் ஆகுது. அதே கால அளவு ஒரு மென்ஸ்ட்ரல் பீரியடுக்கு வர்றதுனால ஏதோ மாயசக்தி உள்ளவள் அவள் அப்படின்றது. முன்னாடி உள்ள இதுல ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி பாத்தீங்கன்னா ஒரு பேய் தான் நமக்கு குழந்தையாக பிறக்கிறது என்றதெல்லாம் முதல்ல இருந்தது. பிறகு தாயின் பெண்ணிலிருந்து தான் ஒரு இனக்குழுக்கு ஒரு புதிய ஆள் வர்றதுனால அதெல்லாம் நமக்கு பெண்ணை கடவுளாக வணங்கியது வரலாறு எல்லா பக்கமும் இருந்தது, உலகம் முழுவதும் இருந்தது. அதில் இந்த ஆதிக்க மதங்கள் வந்து அழித்து விட்டன. ஆனால் இந்திய மரபு எப்படின்னா எதையும் விட மாட்டோம், பழைய மரபு எதையுமே விடுறதில்லை. அதனாலதான் சிக்கலும் கூட. இதுல நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. அதனுடைய நன்மை தான் இந்த பெண் கடவுள்களை வழிபாடு. அதுவும் ஒரு காளின்றது ஒரு அநீதிகளை, தீமைகளை எதிர்த்து அழிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறது. அந்த வழியில தான் அப்படி வருது. அது பிரகாரத்துக்குள்ள அந்த இருள்ல காளி குளிக்க போனதாகவும், அது அங்க பிரகாரத்தில் சந்தனம், அந்த ஒரு வார்த்தை சொல்வார், அந்த பரிமள கந்தம், பரிமள கந்தம்ன்றது ஒரு சந்தனம் தான். சந்தனத்தை அரைக்கும் மூமெண்ட் தான் அந்த இதை சொல்றாரோ அப்படின்ற மாதிரிதான் முதல்ல தோணுச்சு. குனிந்து முன்னும் பின்னும் அசந்து கொண்டு அப்ப இன்னொரு பேய் வந்துருது. அது கொஞ்சம் உற்சாகமா இருக்கு. அரைக்கிறத பார்த்து அந்த சந்தன மனத்தையும் அந்த குலைவான அந்த இதையும் வச்சுட்டு தொட்டது ஒரு குற்றம்னு கொண்டு போய் அடுத்து தரையில தேய்ச்சி பார்க்க, அங்க தேய்ச்சி பார்க்க, இங்க தேய்ச்சி பார்க்க. ஆனா வாசனை போயிரும்னு பார்த்தா அது கூடிக்கிட்டே போகுது. இது ஏதோ ஒரு படிமம் சொல்லிக்கிட்டே உள்ள போறாரு. அதுக்கப்புறம் இந்த இது சரியில்லைன்னு ஆத்துக்கு போறாங்க. ஆத்துலயும் போய் மண்ணுல தேய்ச்சாலும் போல, பாறையில தேய்ச்சாலும் போல, பிறகு கடைசியா வெட்டிடுறாங்க அந்த கைய, ஆத்தோட போயிருது. இது ரெண்டு சிரிக்குது, தேவி உள்ள வந்துடுறாரு, அதோட முடிச்சிடாரு. ஆனால் 2 குற்றவாளிகள்னு சொல்றாரு. அப்ப பேய்களை குற்றங்களாக இல்ல குற்றவாளிகளாக, பேயின் செஞ்சது ஒண்ணு சந்தனத்தை அரைச்சது, இன்னொன்னு வந்து சந்தனத்தை தொட்டுச்சு. இதான் நமக்கு வெளிப்படையாக தெரியுது. ஆனால் இதுக்குள்ள என்னென்ன சொல்லியிருக்கிறாரு, என்ன எதை உண்மை உள்கருத்தாக வைத்தார்ன்றதெல்லாம் நம்ம புதுப்பித்திருந்தா தான் தெரியும். நம்ம ஆளுக்கு ஒவ்வொன்னு சொல்றோம். நம்ம வந்து இது ஒரு குற்றங்கள் இருக்கலாம், பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாக இருக்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு குற்றங்களாக இருக்கலாம். பேய் வந்து காளியின் அடிமைன்னு சொல்லிடுறாரு, முதலே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா வெறியாட்டம் ஆடக்கூடிய ஒரு காளி ஆட்டம், அந்த பாரதியினுடைய அந்த கூத்து ஆட்டம் ஆடக்கூடியவள் காளி. அப்படி அவளுக்கு உதவி புரிவதற்காக பேய்கள் இருக்கின்றதெல்லாம் புராணங்கள்ல எல்லாம் இருக்கு. இது என்ன பேயை சொல்கிறார், குற்றவாளிகளாக இருக்குமா? அந்த குற்றவாளிகள் இந்த அந்தகாரம்னு சொல்வார், அந்த இருள் வந்து ரொம்ப முழுக்க இருளாக, வெளிச்சத்தை ஜெயிச்ச இருளாக அது இருக்கும். இதெல்லாம் அந்த பூடகமாக இருக்கிறது. தோழர் ஒருத்தங்க சொன்னாங்க, இது வந்து பாலியல் குற்றவாளியாக இருக்கலாம், திருடாக இருக்கலாம், இல்ல வேற ஒரு குற்றவாளியாக இருக்கலாம். அதுக்கு தண்டனை கையை வெட்டிடுறது அப்படின்றது. நீ இந்த கைதான தொட்டுச்சு,
அப்ப வெட்டிடுறது அந்த கைய அப்படின்றது கூட இதுல தண்டனையும் இருக்கிறது இதுல. இதெல்லாம் வைத்து நாம் அவங்கவுங்களுக்குள்ள கற்பனையை வைத்து நாம் விரித்து போகலாம். இந்த இத நம்ம ஏற்கனவே அவருடைய அந்த இதுலயும் ஒரு காளி கோயில் வந்து தாமிரபரணி கரையில் உள்ள அந்த கோயில் தானான்ற ஒரு இதுவும் இருக்கிறது. ஒரு பூடகமாக ஒரு சமூக பிரச்சனையை ஒரு காளி கோயிலுக்குள் வைத்து பேய்களோடு தொடர்படுத்தி சொல்லியிருக்காருன்றதான் ஒரு அருமையான கவிதை நடை. புதுமை பித்தன்ட்ட இருக்கிறதே அதான் அந்த அந்த கவிதை நடை இருக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் புரிஞ்சதா இருக்கும். நீங்க அதை உள்ள தேடி தேடி போனீங்கன்னா இன்னும் அப்படியே விரிவடைஞ்சு கூட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு கதை தான். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மகாராஜன் ஐயாவுக்கு குறிப்பா நம்ம இன்னைக்கு நின்றுவோம் அப்படின்னு ஒரு இது இருந்தப்ப கூட டக்குன்னு எடுத்து அதை சொல்லிட்டு நம்ம சொன்ன உடனே நம்மளுடைய வேண்டுகோளை ஏற்று உடனே எடுத்து அப்படி ரெடியா இருக்கணும். அதான் நம்ம வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். எதற்கும் தயார் அப்படிதான். நீங்க ஒரு ஆள் இல்லையா டக்குன்னு சொல்லிடுவோம் நாங்க எதுக்கும் தயார் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு இதுதான் ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடையாளம். நன்றி அனைவரும். ஐயா நன்றிங்கய்யா. பின்னோட்டம் எல்லாருமே பிடிச்சதுக்கு இருக்காங்க. கதையை சொல்லிட்டா கூட நிறைய தரவுகள் பின்னோட்ட வழியா கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஐயா. வேற இல்ல. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. 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 நாமும் ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றோம். விஜிலா தோழர் பேசுறாங்க. ஏதோ எனக்கு மெட்டஃபர் மாதிரி இருந்தது. உருவகப்படுத்தி ஒரு இருள் என்பது கெடுதல் செய்கிற மாதிரியும், வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு இது மாதிரியும், ஏதோ ஒரு தீமை செய்திருக்கிறது. அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு பாலியல் குற்றமா இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு தீண்டல், அதனால அதுக்கு தண்டனை கிடைச்ச மாதிரின்னு. அந்த மெட்டஃபர்ஸ் அது ஆணா பெண்ணா திருடனா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியல. ஒரு புதிராகவே இருக்குது. நன்றி. நன்றி தோழர்களே. நம்முடைய பார்வையில் சில விமர்சனங்களை சொல்ல வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். காளி கோயில் கதை வெளிப்படையாகவே இருக்கிற செய்தி. கிராமத்துல ஒரு வழக்காற்று சொல் ஒன்று உண்டு. பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். அத சாதகமா பயன்படுத்துறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒரு பெண்ணை பார்த்தா அந்த மனித மனங்கள் பேயாக மாறி விடுகிற, அது பேய் என்பதுனா என்ன அப்படின்னா, தன்னை தான் என்ன செய்யறேன்னு தெரியாம, அதுக்கு வடிவம் இல்லாம அது எப்படி ஒரு நாள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு வடிவம். இத நம்முடைய புதுமை பித்தனையா கையில் எடுத்துக்கிறார். எடுத்துட்டு அவர் நகர்த்துற விதம் 2வது வரியிலே ஒரு அடி அடிச்சுட்டு தான் கதைக்குள்ளே போறாரு. என்ன அப்படின்னா, வானத்து இருளை வெட்டி மடிக்கும் மின்னல்கள். இருளை எப்படிங்க வெட்டி மடிக்கும் அப்படின்னா, இந்த சமூகம் எப்படி இருக்கிறது என்றால், வாய்ப்பு கிடைத்தால் எப்படி வேணாலும், அது கோயில்னு பாக்குறது கிடையாது, ஒண்ணுன்னு பாக்குறது கிடையாது, எப்படி வேணாலும் நீங்க சாமி சொல்ற பாருங்களேன், தீபத்தின் மீது கவிழ்ந்து அமுக்குவது போல் இருள். எப்படியா இது ஒரு படிமம். இது இன்னும் சரியா சொல்றதுன்னா குறியீடு, கவிதை அடிப்படையில சொல்றதுன்னா ஏன் அப்படின்னு, ஏன் குறியீடுன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, கீழே வந்துட்டீங்கன்னா தெரியும். தீபக்கால் திரண்டு வளருகிறது, இருளுக்குள் மைக்கொழுந்தாய் வளரும் ஒரு மனித உருவம்னு நேரடியா விஷயத்துக்குள்ள வந்தாச்சு. மனித உருவம் சொல்லியாச்சா. அடுத்து இன்னொரு இடத்துல ஒரு இடம் வருது. 5 அடி உயரம், சிகை முழங்கால் வரை விழுந்து ஆடையாக உடலை மறைக்கிறது. இப்போ கோயிலுக்குள்ள அசம்பாவிதம் நடக்குதுன்னு புதுமை பித்தன் வெளிப்படையா உடைச்சிட்டார். இப்ப என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு மன அமைதியை தேடக்கூடிய இடங்களில் மிருகங்கள் வளர்ந்து நிற்கின்றன என்பதைத்தான் இன்று வரை காட்டுகிறது. அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இதுல பெரிய கொடுமை என்னன்னா, ஒருத்தனை செஞ்சது சரின்னு நினைக்கிறான், அதனால அவன் சந்தோஷமா நினைக்கிறான். அந்த இன்னொருத்த ஆனா பெண்ணா அதை விட்டுருவான். அவங்க தப்புன்னு உணர்றாங்க. ஐயோ கோயில்ல நடந்துருச்சே, அவங்க நடந்துருச்சேன்னு தப்புன்னு நினைக்கல, கோயில்ல இந்த இடத்துல நடந்துருச்சே அப்படின்னு அவங்க தப்புன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த இடத்துல ஆத்துக்கு போய் என்ன நினைக்கிறாங்களாம், கையில எல்லாம் தேய்க்கிறாங்க, கரையில மணலை போட்டு தேய்த்தாகி விட்டது, பாறையில தேய்க்கிறாங்க, கையை தேய்க்கிறாங்க, தேய்க்க வாசனை தான். இந்த வாசனை என்பது என்ன, 2 தான். கருவாடு ஒருத்தருக்கு மணக்கும், ஒருத்தருக்கு நாரும். வாசனை என்பது என்ன, அது மனம், அவ்வளவுதான். பிடிக்கிறவங்களுக்கு வாசனையா இருக்கும், பிடிக்காதவர்களுக்கு வெறுப்பா இருக்கும்.
இப்போ இங்க வாசனைன்னு ஏன் வார்த்தையை வைக்கணும்? வாசனை அதிகமாகிறதுனா அந்த உணர்ச்சிகள், உணர்வுகள் அவர்களை சீண்டி விட்டு வேடிக்கை பார்த்தாலும் ஒருவருக்கு மட்டுமே குற்ற உணர்ச்சி இருக்கிறது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, இது நம்மால கிராமத்துல பண்ணுவான். தப்பு பண்ணிட்டு போ அந்த கோயில்ல ஒரு தேங்காய் வாங்கி ஓட சரியாயிரும் அப்படிங்கிற கதை தான் இந்த கதை. தப்பு நடந்து போச்சு, தப்பு கைய வெட்டிட்டானா, ரத்தத்தை ஆத்துல போயிடுச்சான், ஆத்துல போயிட்டா சரியாயிருமா. இது காலங்காலமாக தவறு செய்தவர்கள் கடவுளின் பெயரால் ஒரு தேங்காய் வாங்கி ஓட சரியாயிருங்கிற ஒரு மூட பழக்க வழக்கத்தை புதுமை பித்தன் சுட்டுகிறார். இது தப்பு, எங்க நடந்தாலும் தவறு. அதான் அவர் சொல்றாரு, குற்றம் புரிந்த விரல்களை இழுத்து படிக்கல்லில் வைத்து பட்டுன்னு. அவ்வளவு கோபம் அவருக்கு. எவ்வளவு ஒரு புனிதமான இடம், அந்த புனிதமான இடத்துல நீ இப்படி பண்றியே, பண்ணலாமா, அநியாயம் பண்றிய, பண்ணலாமா அப்படின்னு அவரு சொல்லிட்டு, ஒரு படைப்பாளி வெட்டின பிறகுதான் என்ன பண்றாரு, குதூகலம். என்ன குதூகலம், வார்த்தை எப்படி பயன்படுத்துறாரு அவருக்கு. அப்படிதான் என்ன பண்ணா, அப்படி வெட்டணும், ரவரவையா வெட்டணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம், அந்த ஏக்கம் அது இருக்குது. அதனாலதான் அவர் அந்த வார்த்தையை பார்த்துட்டு, தேவி சிரிப்பதாக இவர் சிரிக்கிறார், காளி சிரிக்கிறதா புதுமை பித்தன் சிரிக்கிறார். என்ன சொல்றாருமா, அண்ணாந்து அப்படிங்கிற ஒரு சிரிப்பு தேவி புன்னகையுடன் கலக்கிறது அப்படின்னு கவனிக்கிறார். இப்ப மறுபடியும் பழைய கோயில் அந்த இடத்துக்கு போறோம். இதுல சொல்லப்படுகிற செய்தி என்னன்னா, பெண்களை, தெய்வத்தை பெண்ணாக போற்றுகிறோம், பெண்ணை தெய்வமாக போற்றுகிறோம். ஆனால் அந்த பெண்ணிற்கு உரிய மரியாதை கொடுக்கிறோமா என்கிற கேள்வி புதுமை பித்தனுக்கு எழுகிறது. அது கோயில் எல்லா இடத்துலயும் தான், நீங்க எந்த இடத்துலயும் பாருங்களேன். நான் அடிக்கடி சொல்றதுதான், பள்ளி படிப்பு பள்ளியில் தொடங்கி பல்கலைக்கழகம் வரை பெண் பிள்ளைகள் இன்னமும் காயப்படுத்துகிறார்கள், காயப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என்ன, நம்ம பெண்மையை போற்றுகிறோம், பெண்மையை புகழ்ந்து பேசுறோம், எல்லாம் பண்றோம். மாரின்னு வச்சிருக்கிறோம், காளின்னு வச்சிருக்கிறோம், மேரின்னு வச்சிருக்கிறோம், எல்லாம் வச்சிருக்கிறோம். ஆனால் பெண் பிள்ளைகள் இன்னமும் பாதிப்படைகிறார்கள். அந்த ஆதங்கம் புதுமை பித்தனுக்கு எழுகிறது. அதை அவன் எத்தனை இடத்துல அவன் ரசிச்ச பிறகு அவன் அடைந்த குதூகலம், அவன் அடைகிற அந்த ஆனந்த சிரிப்பு, அது என்ன தெரியுமா, இந்த சமூகத்தில் இந்த மாற்றம் நடக்க வேண்டும் என்கிற செய்தியை அவன் விரும்புகிறான். அதற்காகத்தான் காளி கோயிலாக நிற்கிறான். காளி என்பது ஒரு பெண்ணினுடைய படிமம். பெண்களை தெய்வமாக போற்றுவது என்பது விளம்பரம் அல்ல, வியாபாரம் அல்ல. பெண்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களை, தெய்வத்தை எப்படி நீ உணர்கிறாயோ அதை போல அவர்களையும் நீ உணர்ந்து கொள். பெண்மையை எப்ப புரிஞ்சுக்க அப்படின்னா, எவன் ஒருவன் பெண்மையை உணர கற்றுக்கொள்ளுகிறானோ, கடவுள் என்பது நேரடியா 1000 தலையில வந்து நிக்க மாட்டாரு. கடவுள் என்பது படத்துல காட்டுற மாதிரி சூலாயத்தோட நிக்க மாட்டாரு. அது உணர்தல் என்கிற ஒரு செயல்பாடு. அந்த உணர்தல் என்கிற செயல்பாடு பெண்கள் மீதும் வைக்க வேண்டும் என்கிற ஆண் சமூகத்தை வெளிப்படுத்துவதற்காகத்தான் காளி கோயில் என்கிற தலைப்பின் கீழ் பயணித்ததாக நாம் பார்க்கிறோம். அந்த அளவில் இது நம்முடைய கருத்தாக பதிவு செய்கிறோம். நாளைய தினம் வழக்கம் போல் நம்முடைய படைப்பு ஆளுமைகள் இணைய இருக்கிறார்கள். பொதுச் செயலாளரே, நாளைக்கு அறிவிச்சிடவா? அறிவிச்சிடலாம். நான் ஏதாவது பேசியிருந்ததுல முரண்பாடு இருந்துச்சுனாலும் சொல்லிடலாம். இல்ல அவர் இப்படி பேசுறாரு அப்படிங்கிறதுனாலும் சொல்லிடலாம். நன்றி. நாளைக்கு பேராசிரியர் முனைவர் ஆசுகவி இனியா அவர்கள் திருக்குறள் செய்த திருக்கூத்து என்கிற தலைப்பின் கீழ் நம்மோடு கதை சொல்லுதல் வாயிலாக பயணிக்க இருக்கிறார் என்ற செய்தியோடு தமிழ்நாடு கலை ஐயா சொல்லுங்க. ஐயா சொல்லுங்க. நன்றி நன்றி ஐயா. தோழர் ஜீவா அவர்களின் சிந்தனை கடவுகளோடு ஒவ்வொரு நாளும் இரவு 8 மணிக்கு இணைய வழியாக உங்கள் இல்லங்களோடு இணைந்திருப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும்.